ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் அனுபவம் வித் மனிதகுலம் ஒரு நம்பிக்கை ஊட்டும் வரலாறு அத்தியாயம் 2.2 த ரியல் லார்ட் ஆஃப் த பிளேசஸ். உண்மையான லார்ட் ஆஃப் த பிளேஸ் கதை என்ன அப்படின்னு தேடி ஓடுறாரு நம்ம ஃப்ரெக்மன். ஸோ தேடி ஓடும்போது என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி அவர் தேடிக்கிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே ஒரு சில சின்ன பசங்களாம் போய் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு அவரும் யோசிக்கிறாரு. பட் யோசிக்கும் போது தான் அந்த ரியல் புக் லார்ட் ஆஃப் த பிளேஸோட ஒரிஜினல் புக் அந்த இருக்குல்ல, வில்லியம் கோல்டிங் அவர்கள் எழுதின புக் இருக்குல்ல, அந்த புக் இந்த உலகத்திலேயே அதிகபட்சம் விற்கப்பட்ட பிரதிகள் விற்கப்பட்ட புக்காக அந்த சமயத்தில் இருந்துச்சு. ரொம்ப ஹையஸ்ட் புகழ் வச்ச ஒரு புக்காக இருந்தது. பட் அதில் சொன்னது என்னன்னா, மனிதகுலம் அப்படின்றது ஒரு நெருக்கடி சூழ்நிலை ஏற்படும் போது தவறுகள் தான் பண்ண ஆரம்பிக்கும். அதில் அவர் அழகாக ஒரு இது சொல்லியிருப்பார். அவருக்கு அதோட ஃபஸ்ட்டு பப்ளிஷர் இந்த லெட்டரில் இந்த இது சொல்லியிருப்பார். மனிதர்களாகிய நாம் இதுவரை செய்துள்ள தவறுகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு மீண்டும் புதிதாக முதலிலிருந்து தொடங்கினாலும் கூட அதை நாசமாக்க நம்முடைய இயல்பு நம்மை கட்டாயப்படுத்தும் அப்படின்ருக்கும். அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது. அதாவது அது புரியுதில்ல, இப்போ நம்ம பண்ண தப்பெல்லாம் மறைச்சிட்டு திருப்பி புதுசாக தோணுனாலும் கூட ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதையுமே கேவலப்படுத்துறதுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பப்ளிஷர் அந்த வில்லியம் கோல்டிங்கில் அந்த லார்ட் ஆஃப் த பிளேஸ் பப்ளிஷ் பண்ணவர் இதை எழுதியிருப்பார். அதே மாதிரி இன்னொன்று எடுத்திருப்பார். ஒரு தேனி எப்படி தேனை உற்பத்தி பண்ணுதோ, ஒரு பீ எப்படி ஹனியை உற்பத்தி பண்ணுதோ, அதே மாதிரி மனுஷன் ஒரு பேட் திங்ஸ் தீயவற்றை உற்பத்தி செய்கிறான் அப்படின்ற மாதிரி இதே மாதிரி அடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அபவுட் தி நெகட்டிவிட்டி. ஏன்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த டெஸ்ட் அவர் ஒன் ஆஃப் த நாசிக்கு சப்போர்ட்டராக இருந்தார். அதனால தான் இப்படி ஒரு கலாச்சார பிறழ்வின் தொடக்கமாக தான் அந்த இதை எடுத்தார் அப்படின்ற மாதிரிலாம் சில வரிகள்லாம் இருக்கும் போக 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 பார்க்கும்போது. ஸோ ஆணித்தனமாக அந்த லார்ட் ஆஃப் த பிளேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மனுஷன் ரொம்ப கொடூரமானவன், அவன்கிட்ட எந்த ஒரு மனுஷத்தன்மையும் கிடையாது, ஈஸியாக காட்டு மிராண்டி ஒரு அழுத்தப்பட்ட சூழ்நிலை உருவாகும்போது அப்படின்றத கிளியராக சொல்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு நூலாக தான் லார்ட் ஆஃப் த பிளேஸ் இருந்தது. அதனால தான் அதில் தான் கடைசியாக சொல்லி முடிச்சிருப்பேன், பசுத்தோல் பொருத்திய புலி மாதிரி தான் நம்ம எல்லோரும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அதை சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இதெல்லாம் அவரே சொல்லிடுவார். ஒருவேளை இது இப்படி நடந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இது உண்மையிலே நடந்துச்சான்னு அவர்கிட்ட கோல்டிங்கிட்ட கேட்கும்போது இப்படிலாம் எங்கே நடக்கும், இது என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஒருவேளை நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னு அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ருக்மன் ஃப்ரெக்மன் ஒவ்வொரு இடத்துமா தேடி அலைஞ்சு பார்க்குறாரு. ஸோ உண்மையிலே இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு தேடும்போது ஆஸ்திரேலியாவில் ஒரு இடத்துல ஒரு நியூஸ் பேப்பரில் படிக்கிறாரு. டாங்கோ சிறுவர்கள் அப்படின்ற ஒரு ஹெட்லைன் படிக்கிறாரு. ஸோ டாங்கோ என்னும் தீவிலிருந்து தப்பிய சிறுவர்கள் அப்படின்றதான் அந்த ஹெட்லைனாக இருக்குது. ஸோ அது என்ன, அது அதிர்ஷ்டவசமாக அவர் கூகுளில் தேடுறாரு. அவரோட எல்லா இடத்துலையுமே என்னென்னலாம் அவர்கிட்ட இருக்கோ அது எல்லாத்துலேயும் தேடும்போது ஃபைனலி த எட்ஜ் ஆஸ்திரேலியா நியூஸ் பேப்பர் அப்படின்னு ஒரு எட்ஜுன்னு ஒரு நியூஸ் பேப்பர், அதில் தான் அந்த டோங்கோ சிறுவர்கள் மீட்பு அப்படின்னு ஒரு ஹெட்லைன்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கணும் தான் 1970 தான் அது இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்த 1970 அந்த பேப்பரில் இருந்திருக்கு. ஸோ பார்த்தோன்னே சரி என்ன தான் அப்படின்னு பார்க்கும்போது தான் அவங்க ஒரு 6 சிறுவர்கள் மாட்டிக்கிட்டவங்க ரியலாக உயிரோட மீட்ட கதை தான் அது அப்படின்னு அதில் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே ஒருவேளை உண்மையிலே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு அவர் உண்மையிலே அதிசயப்படுறாரு. ஸோ உடனே நம்ம போய் என்ன ஏதுன்னு கேட்கணும் அப்படின்ட்டு அதை பற்றி ரிலேட்டடாக ஆஸ்திரேலியாவை பற்றி அந்த ஆஸ்திரேலியா நியூஸ் பேப்பரோட ஜேர்னலுக்கே அவர் கால் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. ஸோ விசாரிக்கும் போது அங்கே த ஹீரோ என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த அத்தியாயம், அதாவது லார்ட் ஆஃப் த பிளேஸ், இதோட ரியல் ஹீரோ யார் அப்படின்னா பீட்டர் வார்னர். ஸோ பீட்டர் வார்னரோட ஸ்டோரி தான் இது. ஸோ பீட்டர் வார்னர் அப்படின்றவர் தான் அந்த 6 பேர்த்த அங்கேருந்து மீட்டிருப்பார். ஸோ அவரை அந்த பீட்டர் வார்னரை பார்க்குறதுக்காக ருக்மன் ஃப்ரெக்மன் போகிறாரு அந்த இடத்துல. ஸோ அது புக்கோட ஆத்தர் போகிறாரு. ஸோ போகும்போது அங்கே 2 வயசானவங்க இருக்காங்க, ஒரு 83 வயசானவங்க, ஒரு 67 வயசானவங்க. அவங்க 2 பேர் யார் அப்படின்னு கேட்டால் அதில் ஒருத்தர் பேர் பீட்டர் வார்னர், இன்னொருத்தர் பேர் மொனோடோட்டாவ் அப்படின்றது. ஸோ மொனோடோட்டாவ்ன்றது வேறு யாரும் இல்லை, அந்த 6 சிறுவர்களில் ஒன் ஆஃப் த சிறுவர். அப்போ அவருக்கு வயசு 67.
ஸோ இவர் போய் பார்க்க போனப்போ ஸோ அதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ 2 பேருமே பெரிய பெரிய பிஸ்னஸ்ஸு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி இருந்தாங்கன்னு அவங்க சொல்லும்போது அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ பீட்டர் பார்க்மேன் வந்து அவர் வந்து ஒரு பெரிய பீட்டர் வார்னர் அப்படின்றவர் வந்து ஒரு பெரிய செல்வந்தராக தான் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப பெரியவங்களாக தான் இருக்காங்க. பட் ஆனாலும் எனக்குன்னு தனியாக ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா நேச்சரோட போய் நிறையா இது பண்ணணுன்ற அப்படின்றதுக்காக அவர் அந்த கோட்டை அழகாக சொல்லியிருப்பார். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வென்ச்சர் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அப்பா அம்மா இது சொல்கிறது கேட்காம அப்படி வந்துருப்பார். அதை சொல்லியிருப்பார். அந்த கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மனிதர்களோடு போராடுவதற்கு பதிலாக இயற்கையோடு போராடுவதை விரும்புகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். எனக்கு மனுஷன் கூட ஃபைட் பண்ணுறது அந்த இதெல்லாம் வேணாம், நான் ஒன்லி இயற்கையோட ஃபைட் பண்ணி அதில் ஜெயிச்சு வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். தென் அதனால் வந்து நிறைய அந்த சாகசங்கள் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்து ஒரு 7 கடல் 7 மலை அந்த மாதிரிலாம் தாண்டி அங்கிட்டு இங்கிட்டு ஹாங்காங் அது இது நிறைய இடத்த தாண்டி போய் கடைசியாக ஒரு 5 வருஷம் இந்த மாதிரி ட்ரிப்லேயே இருப்பாப்புல, சுற்றி கடலை சுற்றி வந்துகிட்டே இருப்பாப்புல. ஸோ வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த வழியாக போகும்போது அப்போ பார்த்துருக்காரு ஒரு தடவை ஒரு ஆட்டா தீவு, அந்த தீவு பேர் ஆட்டா. ஸோ அந்த தீவில் வந்து ஒரு பையனை பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அவரோட சோல்ஜர்ஸ்லாம் சொல்லியிருக்காரு, ரொம்ப சேஃபாக இருக்காங்க, ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. பட் யாரும் நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். பட் ஆனால் எதுவும் இல்லைன்ட்டு திரும்பி போகும்போது அப்போ அவரோட இன்ட்யூஷன் ஏதோ சொல்லுன்றதுனால திரும்பி போய் அங்கே என்னென்னு பார்ப்பார். ஸோ பார்த்த உடனே அங்கே வந்து இருப்பாங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இவர் பேசுவார், ஸ்டீஃபன் அப்படின்றவர் பேசுவார். அதுதான் அந்த சிறுவர்கள் ஹெட் மாதிரி ஒருத்தர் பார்ப்பல. ஸோ ஸ்டீஃபன் சொல்லுவான், நாங்கள் இந்த தீவில் வந்து மாட்டிக்கிட்டோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம், ஆர்க்லா அப்படின்னு ஒரு இடத்துல இருந்தோம். அங்கேருந்து நாங்கள் அங்கே எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்றதுக்காக சுற்றி இது பண்ணுறதுக்காக வந்தோம், ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்தோம். வரும்போது இப்படி ஒரு புயல் அடிச்சு, ஸோ அந்த புயல்லேருந்து மாட்டிக்கிட்டு இங்கே வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவரோட வாக்கி டாக்கிலேருந்து அந்த நுக்கு அலோஃபான்றது வந்து அவங்களோட ஆர்ஃபனேஜ் நேம். ஸோ அந்த ஸ்கூல் நேம் மாதிரி. ஸோ அதுக்கு கால் பண்ணி கேட்குறாரு, இப்படி ஒரு பசங்க எங்ககிட்ட சொல்கிறாங்க, நான் அந்த ஆட்டா தீவில் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்களோட அந்த 2வது சைடு வந்து வர இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு அவங்க ஃபேமிலிக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், திருப்பி கிடைக்க மாட்டாங்கன்ட்டு. அவங்க இன்னும் இருக்காங்களா அப்படின்னு சொன்ன உடனே மிரண்டுருவாங்க. ஸோ ஆமாம் இருக்காங்க, உண்மையிலே அவங்க தானேன்னு கேட்டோடனே ஆமாம் அந்த பசங்க இறந்துட்டாங்கன்னு அவங்க ஃபேமிலிக்கெலாம் சொல்லி பெருசாக இது பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லும்போது ஒரு மாதிரி கண் கலங்கிடும். ஸோ உடனே வந்து சரி ரைட்டு இப்போ இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வரேன், அவங்களுக்கு இறுதி சடங்குலாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் வந்து சரின்னு அப்படியே அந்த ஸ்பாட்டை முடியும். இது வரையும் அந்த பீட்டரை பற்றி சொல்லிட்டு அப்போ கான்வர்சேஷன் இது போயிட்டு இருக்கும்போது அந்த கான்வர்சேஷன், அதாவது இப்போ பீட்டர் வார்னர், ருக்மன் ஃப்ராக்மன், தென் அடுத்து அவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் வந்து பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு வந்து இவர் கேட்டிருப்பார் போல் ஆத்தர். கேட்கும்போது நான் அதை படிச்சிருக்கேன், அது வந்து டோட்டலி வேறு ஒரு ஸ்டோரி, இங்கே நடந்தது இவங்க 6 பேத்துக்கு நடந்தது, அந்த ஸ்டோரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் சரி என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு மானோட்டையும் அவங்கள்ட்டையும் கேட்க ஆரம்பிக்கும் போது சொல்லுவார் திருப்பி. அதுக்கப்புறம் தான் இவங்களை காப்பாற்றிட்டு 1965 ஜூனில் தான் நான் அவங்களை காப்பாற்றிக்கிட்டு கூப்பிட்டு வந்தேன். மனோ சொல்லுவார். மனோ வந்து 1965 ஜூனில் தான் நாங்கள் படை எங்களோட எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அங்கே 6 பேர் சேர்ந்து அந்த எதுக்கு போனோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பள்ளி வாழ்க்கை வந்து, அதாவது ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப அழுப்பூட்டி இருந்தது. அதனால் கடல் வழியாக போய் ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது கப்பல்லாம் கடை வாங்கிட்டு தான் போன மாதிரி நிறையா சொல்லிடுவார். ஸோ அது நிறையா கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கே போனோம். ஸோ போனதுக்கப்புறம் இப்படி புயலில் மாட்டி இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நிறைய கஷ்டப்பட்டோம். மழை ஒரு 8 நாள் வந்து தண்ணியே இல்லாமலாம் இருந்தோம். அங்கே தேடணும் இங்கே தேடணும், மழை வரல, அந்த மாதிரி இடமே வேறு மாதிரி இருந்துச்சு. நான் வீடு தேட முடியுமான்னு பார்த்தோம், நிறையா கற்றணும் இது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப புலம்பியிருப்பாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் இருந்தோடனே சரி ரைட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு இது வச்சுக்கிட்டோம். பட் ஆனால் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 8வது நாள் வந்து ஒரு அதிர்ஷ்டவசமாக அந்த இதுலேருந்து அதிசயமாக என்ன நடந்திருக்குன்னா மழை பெஞ்சிருக்கும். தென் வந்து அவங்க பார்த்த உடனே ஒரு மாதிரி ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டுருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதே தீவுக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தவங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போன இடத்துல வந்து அவர் சொல்லிடுவார். அவர் போய் ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து மனுஷங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடம் இல்லை, ஆனால் அந்த பசங்க போனப்போ அந்த ஆட்டா தீவு வந்து கண்டிப்பாக மனுஷங்க வாழ்கிறதுக்கு ஏற்ற இடமா தான் இருந்து, நான் அப்படி இருந்ததுனால தான் அவங்க அத்தனை மாதம் அங்கே இருந்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஆட்டா தீவு. இந்த தீவில் வந்து இவ்வளோ பேர் அந்த 8 நாள் தவிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு அந்த ரியல் லார்ட் ஆஃப் த ஃப்ளைட்ஸில் வந்து அங்கே நடந்த இது.
ஸோ இதுவரை இந்த வீடியோவில் போதும்னு நினைக்கிறேன். அடுத்து 2.3ல் வாட் இஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூலேருந்து நிறைய நடந்தது. ஸோ அதை 2.3ல் பார்ப்போம். தேங்க்யூ.